Right. Okay. Right. Assalamu alaikum. Good evening, பிள்ளைகள். பேசுறது கிளியரா கேக்குது எல்லாருக்கும்? பேசுறது கிளியரா? தட்ல போடுங்க. Right. Okay. ம். Right. இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் எல்லா நாளும் கிளாஸ் என்ன செய்யறேன்? எந்த டைம் கிளாஸ் போடுற? வீக் டேஸ்ல போட்டாலும் கிளாஸ் நிறைய பேருக்கு. சரி, வீக்கெண்ட் டேஸ்ல போட்டாலும் நிறைய பேருக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் வேணும். அப்ப எப்படி? ரைட். ஓகே, நம்ம பார்ப்போம். இதுல வந்து 8வது கேள்வி இரவு வந்து பார்த்து கொண்டு இருந்தோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் நம்ம பார்த்தோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஏன்னா அப்ப இந்த கேள்வியில் வந்து பாருங்க எல்லாரும், மொத்த தேச உற்பத்திக்கு விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு படிப்படியாக குறைவதற்கான காரணம் தான் நமக்கு கேள்வி. அப்ப முதலாவது விடையும் சரியான காரணம் தான், இரண்டாவது விடையும் சரியான காரணம் தான். என்ன மூணாவது பாப்பம், பயிர் செய்யும் நிலங்கள் வேறு கைத்தொழில்களுக்கான பயன்படுத்தப்படுது. இது ஒரு காரணமா வருமா? மொத்த தேச உற்பத்திக்கு விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு குறைவடைஞ்சதுக்கு இந்த பயிர் செய்யும் நிலங்கள் வந்து வேறு கைத்தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு என்ற விட வருமா வராதா? இந்த மூணாவது விட சரியா பிள்ளையா? சொல்லுங்க பாப்போம். ஓகே, சரி. ரைட். புதுசா கிளாஸுக்கு வந்திருக்கிறார்கள், இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட், நான் லிங்க் போட்டிருக்கிற குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்களா? புதுசா கிளாஸுக்கு வந்திருக்கிறார்கள். ரைட். ஓகே, சரி. ஏன்னா எஸ், அப்ப இந்த தேர்ட் ஆன்சர் வந்து சரியாக இருக்கு. பயிர் செய்யும் நிலங்கள் வந்து வேறு கைத்தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டு. ஏன்னா இப்ப இலங்கையில வந்து அப்படிதான் நடந்து கொண்டு வருது. புதிய புதிய குடியேற்றங்கள் அமைக்கிறதுக்காக, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீதிகள் அமைக்கிறதுக்கு, நகராக்கம், அப்ப இப்படி பல்வேறு காரணங்களுக்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா காடுகள், அதே மாதிரி விவசாய நிலங்கள் வந்து துண்டாடப்படுது. சரியான அதுல பயன்படுத்த என்ன செய்யறாங்கன்னு சொன்னா புதிய புதிய தொழில்களை வந்து புதிய புதிய தொழில்கள் இல்ல, புதிய புதிய கட்டடங்கள், நகராக்கம், வீதி அமைப்புகள், அப்ப இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. சோ இப்படி உருவாக்குறதுனால இந்த பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பு என்ன செய்யும்னு சொன்னா குறையும். பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பு குறையும். அப்படி பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பு குறையறதால விளைச்சல் அளவு வந்து குறைய போகுது. சரிதானே? அப்ப இது வந்து மொத்த தேசிய உற்பத்திக்கு விவசாயத்தினுடைய பங்களிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு அதுவும் ஒரு காரணமாகவும் சொல்லலாம். அப்ப தேர்ட் ஆன்சர் வந்து சரி. நாலாவது பாருங்க, அபிவிருத்திக்கு விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு வந்து குறைபடுது. இது வருமா வராதா? வருமா வராதா? விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு குறையுதாம் அபிவிருத்திக்கு. எஸ், வரும். ரைட், வரும். ஓகே, ஆகவே இந்த ஃபோர்த் ஆன்சரும் வரும். ஏன்னா அப்ப அபிவிருத்திக்கு விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு என்ன செய்யுது? இப்ப குறையுது. கைத்தொழில்துறை, சேவைத்துறையினுடைய பங்களிப்பு தான் அதிகம். என்ன அடுத்த வந்து பாருங்க பாப்போம், விவசாயத்தை விட அதிக விகிதத்தில் கைத்தொழில்கள், சேவைகள் விருத்தி அடைதல். அப்ப விவசாயத்துறையை விட அதிகமாக கைத்தொழில் துறையும், அதை விட அதிகமாக சேவைத்துறையும் என்ன செய்யுது? வளர்ந்து கொண்டு வருது. சோ இந்த விட சரியா இல்லையா? இந்த விட சரியா இல்லையா? ரைட், சரி. எஸ், இந்த விட வந்து சரியானதுனா சரியானது. ஆகவே நல்லா பாருங்க பாப்போம், இதுல இருக்கிற 5 விடைகளும் சரி. பாருங்க, இந்த 8வது கேள்வியில 5 விடைகளும் சரியான விடைகள். சரியா? அப்ப பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு எம்சிக்யூ கேள்வி. அப்ப இதுக்கு வந்து ஓல் ஆன்சர் கொடுப்பானான்னு கேட்டா கொடுப்பானா? இந்த ஓ லெவல் எக்ஸாம்ல நம்ம போய் கேட்கிற அப்படித்தானே இல்ல, சரிக்கு இவ்வளவு ஓட்டிங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப இதுல வந்து 5 விடைகளும் சரி. அவை ஓல் ஆன்சர் அந்த கேள்வி விட ஓல் ஆன்சரா? ரைட், இல்ல. அப்ப என்ன விடு? எது சரியான விடு? எது சரியான விட இந்த கேள்விக்கு? ரைட், எஸ், வெரி குட், வெரி குட். ஃபிஃப்த் ஆன்சர், ஃபிஃப்த் ஆன்சர். விவசாயத்தை விட அதிக சதவீதத்துல கைத்தொழில் துறை, அதே மாதிரி சேவைத்துறை என்ன செய்யுது? விருத்தி அடைஞ்சிட்டு வருது. சரிதானே? ஆகவே இந்த மொத்த தேசிய உற்பத்திக்கு விவசாயத்தினுடைய பங்களிப்பு படிப்படியாக குறைவடைறதுக்கான காரணங்கள் 5ம் சரிதான். இதுல முதன்மையானது, பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டா இந்த 5வது ஆன்சர். சில நேரங்கள்ல
உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லையும் இப்படி கேள்விகள் வந்தால் விட வந்து 5வது ஆன்சர் தான். விவசாயத்தை விட அதிக சதவீதத்தில் என்ன செய்து கைத்தொழில்துறை சேவைத்துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. ஏன்னா அப்ப இதுதான் காரணம். ரைட், நல்லா கவனிங்க. நம்ம இரவு வந்து மொத்த தேசிய உற்பத்தி வந்து பார்த்தோம். அப்ப மொத்த தேசிய உற்பத்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல எவ்வளவு பண்டங்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படுதோ அவற்றினுடைய மொத்த பெருமதியை தான் நம்ம மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மொத்த தேசிய உற்பத்தியில பிள்ளைகள் 3 துறைகள் வந்து பங்களிப்பு செய்யும். மொத்த தேசிய உற்பத்தியில பங்களிப்பு செய்யக்கூடிய துறைகள் 3 இருக்கு. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் விவசாயத்துறை. விவசாயத்துறை. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கைத்தொழில் துறை. கைத்தொழில்துறை. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னால் சேவைத்துறை. என்ன? சேவைத்துறை. அப்ப இந்த 3 துறைகளும் மொத்த தேசிய உற்பத்தியில வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய பிரதானமான துறைகள். இப்ப இந்த 3 துறைகளையும் அதிகமாக மொத்த தேசிய உற்பத்திக்கு அதிகமாக பங்களிப்பு செய்யக்கூடிய துறை என்று கேட்டானண்டா அது சேவைத்துறை. சேவைத்துறை தான் மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பிரதானமான துறை. கிட்டத்தட்ட 58% அளவுக்கு மொத்த தேசிய உற்பத்தியில வந்து இந்த சேவைத்துறை வந்து பங்களிப்பு செய்யும். அதே மாதிரி 2வது இடத்துல இருக்கிறது வந்து பிள்ளைகள் கைத்தொழில் துறை. மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய துறைகள்ல 2வது இடத்துல இருக்கிறவர் கைத்தொழில் துறை. கடைசியா 3வது இடத்துல தான் யார் இருக்கிறாருன்னு சொன்னால் விவசாயத்துறை. 3வது இடத்துல தான் விவசாயத்துறை கிட்டத்தட்ட 7.5% அப்படி 7% அளவுக்கு வந்து இந்த விவசாயத்துறை மொத்த தேசிய உற்பத்தியில வந்து பங்களிப்பு செய்யும். சரிதானே? ஆகவே இந்த மொத்த தேசிய உற்பத்தியில பங்களிப்பு செய்யக்கூடிய 3 துறைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுல எது வந்து அதிகமாக பங்களிப்பு செய்து எது வந்து குறைவாக பங்களிப்பு செய்யுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதிகமா பங்களிப்பு செய்யறது சேவைத்துறை, அதுக்கு அடுத்தாக கைத்தொழில்துறை, அதுக்கு அடுத்தாக விவசாயத்துறை. அப்ப இது வந்து மிக மிக முக்கியமான பகுதி நான் சொன்னது. சரியா? அப்ப தெரியாத ஆக்கள் இதுக்கு முந்தி இது சம்பந்தமா படிச்சு இல்லாத ஆக்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். படிக்காத ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அதை நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதான். இப்ப இங்க கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இந்த மொத்த தேசிய உற்பத்தியில கவனிங்க. பாருங்க, மொத்த தேசிய உற்பத்தியில விவசாயத்தினுடைய பங்களிப்பும் அபிவிருத்தி செய்வதற்கு நம்ம தியரி கிளாஸா படிச்சோம். மற்ற படிச்சிருப்பீங்க தியரி கிளாஸ்ல. ஏன்னா அப்ப மொத்த தேசிய உற்பத்திங்கிறது நாடொன்றில் குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எல்லா பண்டங்கள் சேவைகளுடைய மொத்த பெருமதியை தான் சொல்லுவாங்க மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மொத்த தேசிய உற்பத்தியில வந்து 3 பிரதான துறைகள் வந்து பங்களிப்பு செய்யுதுன. அப்ப விவசாயத்துறை, சேவைத்துறை, அடுத்து வந்து கைத்தொழில்துறை. அப்ப இதுல இந்த அட்டவணையை பாருங்க, டேபிள கொஞ்சம் பாருங்க. இங்க வந்து 2013 இருந்து 2024 ஆண்டு வரைக்குமான தரவு வந்து இங்க காட்டப்படுது. இதுல உங்களுக்கு 2024 தரவு கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். சரியா? மற்ற தேவையில்ல. அப்ப அந்த 2024 ஆண்டு தரவு வச்சு பார்க்கும்போது விவசாயத்துறை பாருங்க 7.4% அளவுக்கு என்ன செய்து பங்களிப்பு வந்து வழங்குது. கைத்தொழில்துறை வந்து 28.5% அளவுக்கு வந்து மொத்த தேசிய உற்பத்தி பங்களிப்பு செஞ்சிருக்கு. சேவைத்துறை வந்துட்டு 57.9 கிட்டத்தட்ட 58% அளவுக்கு பங்களிப்பை செஞ்சிருக்கு. சரிதான். இது வந்து 2024 ஆண்டு தரவு. அப்ப ஒவ்வொரு வருடமும் இந்த மொத்த தேசிய உற்பத்தியில விவசாயத்துறையோட பங்களிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகுது. சேவைத்துறை, கைத்தொழில்துறை என்ன செய்து வளர்ந்துட்டு வருது. அப்ப அதான் இதுல கூடிய முக்கியமான விஷயம். சரிதானே? ரைட். ஓகே. அப்ப 8வது கேள்விக்கு 5வது ஆன்சரா? ரைட். அடுத்தது போவோம் 9வது கேள்வி. சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கைத்தொழில்களுக்கான அனுமதி, சூழல் தாக்கம் பற்றிய மதிப்பீட்டு அறிக்கை ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறுவனம். என்ன விட இந்த கேள்வி? இந்த கேள்விக்கு என்ன விட? ஓகே. கொஞ்சம் பேரு 5th ஆன்சர், கொஞ்சம் பேரு 5th ஆன்சர், கொஞ்சம் பேருக்கு 1st ஆன்சர். ஓகே. ரைட். 2nd ஆன்சர். ஓகே. 1st ஆன்சர், 2nd ஆன்சர், 1st ஆன்சர், 1st ஆன்சர். ரைட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விடைகள் வருது. 1st ஆன்சர், 2nd ஆன்சர், 5th ஆன்சர் எல்லாம் வருது. ரைட். நல்லா கவனிச்சு கொள்ளணும். சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கைத்தொழில்களுக்கான அனுமதி, சூழல் தாக்கம் பற்றிய மதிப்பீட்டு அறிக்கை. இப்ப ஒருத்தர் ஒரு
ஒரு கைத்தொழில் ஒன்றை ஸ்டார்ட் பண்ண போறார். ஒரு பெரிய கைத்தொழில் ஒன்று என்ன செய்ய போறார், ஆரம்பிக்க போறார். இப்படி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னா அவர் நினைச்ச மாதிரி அவர் நினைச்ச இடத்துல எல்லாம் என்ன செய்யலாது, ஆரம்பிக்க முடியாது. அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அனுமதி பெறணும். அந்த கைத்தொழில ஆரம்பிக்கிறதால அந்த சூழலுக்கு எப்படியான பாதிப்புகள் இருக்கு என்றத அறிக்கைப்படுத்தி அவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சமர்ப்பிக்கணும். அவங்க அதை பார்த்து ரைட் இந்த இடத்துல இந்த கைத்தொழில் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அனுமதியை வந்து தருவாங்க. அப்ப அது எந்த நிறுவனம் என்கிறது தான் இந்த கேள்வி. சரியா? கிட்டத்தட்ட இலங்கையில வந்து எல்லா கைத்தொழிலும் வேண்டி இல்ல, நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைன்னா 99 ரூமை விட குறைவான அறைகள் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒருத்தர் 99 ரூம்ஸை விட குறைவான ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒருத்தர் தாவிக்க போறாருன்னு சொன்னா அவர் இந்த அனுமதியை பெற வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. இப்படி 99க்கு மேற்பட்ட அறைகளை கொண்ட ஒரு ஹோட்டல் ஒன்று ஒருத்தர் ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னா அவர் வந்து என்ன செய்யணும், அனுமதியை பெறுவோம். அப்ப இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைன்னா. அப்ப இந்த அனுமதியை பெற வேண்டிய நிறுவனம் எதுன்னு கேட்டால் அது வந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபை. பெஸ்ட் ஆன்சர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை. சரியா? ரைட். இங்க பாருங்க, நீங்க சட்டத்துல படிச்சிருப்பீங்களா, இந்த 1980 49 இலக்க சுற்றாடல் சட்டம். நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகும்போதோ பக்கத்துல உங்களோட டியூட்டை வச்சுக்கொள்ளும். சரிதானே? தியரி கிளாஸ் டியூட்டை வச்சுக்கொள்ளும். நம்ம ஒவ்வொரு இதா புரட்டுற நேரம் நான் ஒவ்வொரு பாயிண்டா காட்டுன்னு தானே, அந்த டைம் நீங்க நோட்ஸ்ல புரட்டி பாருங்க. இப்படி நீங்க பாக்குறதால அது உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்விகள் வந்தால் உங்களுக்கு ஞாபகம் ரைட், நம்ம ஒரு கிளாஸ் இரவு நம்ம பார்த்துமே புரட்டி பார்த்துமேன்ற அந்த ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம ஓர்டரா படிச்சாதும் மறக்குறேன். இப்படி குழப்பி அங்க ஒண்ணு மிஞ்ச ஒண்ணு அப்படி படிக்கிற நேரம் என்ன செய்யாது, உங்களுக்கு அந்த குயிக்க வந்து மறக்காது. சரிதானே? ரைட். ஆகவே ரைட் ஆகவே கவனிச்சு கொள்ளுங்க. 1980 49 இலக்க சுற்றாடல் சட்டத்துக்கு அமைவாக பாருங்க, சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கைத்தொழில்களை ஒருத்தர் ஆரம்பிக்கும் போது சுற்றாடல் தாக்க கணிப்பீட்டு அறிக்கை அவர் என்ன செய்யணும், சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கையை மத்திய சுற்றாடல் அதிகார சபையிலிருந்து அனுமதி சமர்ப்பிச்சு மத்திய சுற்றாடல் அதிகார சபையிலிருந்து அவர் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். மத்திய சுற்றாடல் அதிகார சபை தான் இதற்கான அனுமதியை வழங்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கு. அதே மாதிரி பாருங்க, எவ்வாறாயினும் மிக சிறிய அளவிலான கைத்தொழில்கள் மற்றும் செயற்திட்டங்களுக்காக இந்த அனுமதி பத்திரம் பெறப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து இப்ப 99 அறைகளை விட கூடுதலான அறைகளை கொண்ட ஹோட்டல்கள் நிர்மாணிக்கும் போது சுற்றாடல் தாக்க மதிப்பீடு செய்யப்படணும். அதை விட குறைவான அறைகளை கொண்ட ஹோட்டல்கள் அவர் நிர்மாணிக்கும் போது இவ்வாறான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்ப இதை வந்து இந்த சட்டத்துக்கு அமைவானமா அழகா பார்க்கலாம்னா ரைட். அப்ப இது நோட்ஸ் படிச்ச பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சிம்பிளான ஒரு கேள்வியாக இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப எடுங்க உங்களோட பாஸ் பேப்பர் எடுங்கல்ல. 2021 ஆண்டு பாஸ் பேப்பர்ல 2021 ஆண்டு பாஸ் பேப்பர்ல 24வது எம்சிக்கு கேள்வி இடும். 2021 பாஸ் பேப்பர்ல 24வது எம்சிக்கு கேள்வி. அந்த கேள்வி செய்யுங்க பாப்போம். 2021 24வது எம்சிக்கு அந்த கேள்வி செய்யுங்க பாப்போம். எல்லாரும் என்ன விட வரும் அந்த கேள்வி? என்ன விட வரும்? Right, first answer. Okay. Okay, fourth answer. Right, fourth answer. Okay, கொஞ்சம் பேர் first answer. Okay, first answer. First answer. Fourth answer. First answer. Right. Fourth answer first answer. Okay. இங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். கேள்வியை வந்து பாருங்க பாப்போம். கேள்வியை பாருங்க. கரையோர பிரதேசத்தில் ஒருத்தர் என்ன செய்ய போறார், ஹோட்டல் ஒன்று நிர்மாணிக்க போறார். அப்ப இந்த ஹோட்டல் நிர்மாணிக்கக்கூடிய இடம் கரையோர பிரதேசம். இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தில் ஒருத்தர் ஹோட்டல் அமைக்க போறார். கரையோர பிரதேசத்தில் ஒருத்தர் ஹோட்டல் அமைக்க போறாருன்னு சொன்னால் அவர் அனுமதியை பெற வேண்டியது மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கிட்ட இல்ல. ஏன்னு சொன்னா இவர் ஹோட்டல் அமைக்க போற இடம் இலங்கையினுடைய கரையோர பிரதேசம். அப்ப இலங்கையோட கரையோர பிரதேசத்துல எது சரி நிர்மாணிப்புகள் அவர் செய்ய போறாருன்னு சொன்னா அதற்கு பொறுப்பான நிறுவனம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம். அதுக்கு பொறுப்பான நிறுவனம் வந்துட்டு கரையோர பாதுகாப்பு திணைக்களம்.
ஆகவே கரையோர பிரதேசத்தில் அவர் ஹோட்டல் நிர்மாணிக்கிறதால அவர் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திட்டு தான் அனுமதியை பெறணும். அப்ப இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம படிச்சோம்னா இப்படி இப்ப பொதுவா ஒருத்தர் ஒரு ஒரு கைத்தொழில் ஆரம்பிக்க ஹோட்டல் ஒன்றை கட்டப்பட மத்திய சுற்றால அனுமதியை பெறணும். ஆனா இங்க கேள்வியில அவன் கேட்டிருக்கிறான் அவங்கள்ட்ட அது கரையோர பிரதேசம். அப்ப அது கரையோர பிரதேசம்னு சொன்னா அனுமதியை பெற வேண்டிய நபர் அனுமதியை பெற வேண்டிய நிறுவனம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம். ஆகவே முதலாவது ஆன்சர் அந்த கேள்வி சரிதானே? அப்ப இந்த கேள்விகள் வித்தியாசத்தை பாருங்க. ஏன்னா இதுதான் சொல்ற பாஸ் பேப்பர்கள் கேள்விகள் செய்யணும்னு சொல்லி தியரியா படிக்கிறோம் கொஞ்சம் பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே மறந்து போயிருக்கு. ஏன்னா இப்ப புரட்டி பாருங்க கேள்வி வந்திருக்குண்ணா. ரைட், இதுதான் நம்மளோட கிளாஸ்ல முக்கியமான விஷயம் சரிதானே? அப்ப இப்படி நம்ம ஒவ்வொரு யூனிட்டா பார்ப்போம். செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டா பார்ப்போம். நிறைய பேருக்கு இதுவரைக்கும் நீங்க படிச்ச யூனிட்ல நிறைய பேர் கஷ்டமான யூனிட்டா இருக்கிறதுண்டா 3ஆவது யூனிட்டும் 4ஆவது யூனிட்டும் தான் நிறைய பேருக்கு கஷ்டமாகிறது. அதுலயும் முக்கியமா 3ஆவது யூனிட்னு சொன்னா கொஞ்சம் பேருக்கு என்ன தலை சுத்தும். என்ன காரணம்னு சொன்னா கால்குலேஷன் பார்ட் இருக்கு, விளங்கி படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, கெமிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்கள் வரும். ஏன்னா அப்ப இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யல, அது ஞாபகத்தை வச்சுக்கொள்ள இயலாது, கஷ்டம் மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் தூசி தட்டி பாக்குறது தான் நம்மளோட கிளாஸ்ல முக்கியமான ஒரு நோக்கம் சரிதானே? உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுடைய இயர் ரிசல்ட்ஸ் வந்து என்ன, உங்களுடைய இயர் ரிசல்ட்ஸ் வந்து 76 இருக்க கூடாது. இப்ப 76 மார்க்ஸுமே தான், 85 மார்க்ஸுமே தான். அப்ப உங்களை வந்து என்ன செய்யறது, 85 மார்க்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது சரிதானே? அப்ப அதான் எங்களோட கிளாஸ்ல மிக முக்கியமான நோக்கம், 85க்கு மேல. அப்ப என்ன செய்யணும், சொல்ற விஷயங்களை செய்யணும், தார டியூட்டை அல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கணும், செஞ்ச கேள்வியை செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம செஞ்சுக்கிறோம் தானே, இந்த கேள்வியில திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்க. நீங்க புதுசா கேள்வி செய்யலன்னாலும் பரவாயில்ல, பாஸ் பேப்பர் கேள்வியோட சேர்த்து இதுல இருக்கக்கூடிய கேள்வி அவ்வளவுதான். இதுல இருக்கிற தியரியல் மாதிரி இருந்தா டியூட் அப்ரோட் நோட்ஸ் அப்ரோட் சிம்பிள். அப்ப படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு இவ்வளவு படிக்கணுமான்ற ஃபீல் ஒன்றும் இருக்காது சரிதானே? அதான் நம்ம கிளாஸ்ல மிக முக்கியமான விஷயம். ஓகே, இப்ப டியூட்டுக்கு வருவோம். பாருங்க பாப்பம் 10வது கேள்வி. அப்ப 9வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். 10வது கேள்வி பாருங்க, இலங்கையில் விலங்கு வளர்ப்பு சார் செயற்கை முறை சினைப்படுத்தல் நிலையம் ஒன்று அமைந்திருப்பது. இந்த செயற்கை முறை சினைப்படுத்தலை பத்தி நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க யாரும். ஏன்னு சொன்னா இது உங்களுக்கு 15வது யூனிட்லான்னு இருக்கு. அப்ப இது நம்ம 15வது யூனிட் விரிவா பார்ப்போம். அப்ப இந்த செயற்கை முறை சினைப்படுத்தல் நிலையம் இலங்கையில் அமைஞ்சிருக்கிறது எங்க சொல்லுங்க பாப்போம், யாரு தெரியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, அகிலாக்கு செகண்ட் ஆன்சர். ரைட், ஃபோர்த் ஆன்சர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடு வருது. ரைட், ஃபர்ஸ்ட் ஆன்சர் குண்டசாலை. எஸ், குண்டசாலை. இலங்கையில விலங்கு வளர்ப்பு சார் செயற்கை முறை சினைப்படுத்த நிலையம் காணப்படுறது குண்டசாலை. ஆகவே 10வது கேள்விக்கு பெஸ்ட் ஆன்சர். 11வது கேள்வியை பார்ப்போம். விவசாயிகள் ஓய்வூதிய முறைக்கு அனுசரணை வழங்கக்கூடிய நிறுவனம். இது நம்ம நேற்று பார்த்தோம்ல, நேற்று ஒரு கேள்வியில நம்ம பார்க்கிற நேரம் பார்த்தோம். விவசாயிகளின் ஓய்வூதிய முறைக்கு அனுசரணை வழங்கக்கூடிய நிறுவனம் எந்த நிறுவனம்? என்ன விட ரைட். ஓகே, ரைட், ஃபோர்த் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர், ரைட், ஃபோர்த் ஆன்சர். எஸ், விவசாயிகளுடைய ஓய்வூதிய முறை என்ன, நேற்று தானே படிச்சோம், நேற்று தானே சொல்லித்தாங்க. ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். வேற விடைகள், வேற விடைகள், வேற விடைகள் இருக்கா? எஸ், வெரி குட், ஃபிஃப்த் ஆன்சர். அடே கேள்விய பாரு, விவசாயிகளுடைய ஓய்வூதிய முறைக்கு அனுசரணை வழங்கக்கூடிய நிறுவனம் கமநல சேவை திணைக்களமா? நேற்று தானே படிச்சோம், நேற்று நான் பார்த்தோம் தானே, நேற்று பார்த்தோமா? இன்னைக்கு இந்த நேற்று நம்ம 2வது கேள்வி படிக்கிற நேரம் கமநல சேவைகள் திணைக்களத்தினுடைய பணி என்று சொல்லி பார்த்து நம்ம இது செஞ்சோம். அதுல இப்ப ஃபெஸ்டிவல் தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா மத்த 4 விடையும் ஏன் பிழை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப இதுல ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்யக்கூடிய நிறுவனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது என்னது? அப்ப நேற்று வராதார்கள் புதுசா ஜாயின் ஆகிறார்கள், நான் போடுற லிங்க்ல ஜாயின் ஆகிக்கலாம் குரூப்ல.
அடுத்தது நேற்றைய கிளாஸுக்கு வராதவங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து குரூப்ல போட்டிருக்கிறேன். சரியா? இந்த குரூப்ல தான் போட்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ள இயலும். சரிதானே? ரைட். ஓகே. ரைட். ஆகவே இது வந்து என்ன, விவசாய கமத்தொழில் காப்புறுதி சபை அல்லது விவசாய கமநல காப்புறுதி சபை. என்ன, ஃபிஃப்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் இல்ல, ஃபிஃப்த் ஆன்சர். ரைட். கவனமா இருக்கும். என்ன, ரைட். இப்ப அடுத்த கேள்வி போவோம். துரித மகாவலி திட்டத்தில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தேக்க திட்டம் சொல்லுங்க பாப்போம். மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை கீழே, பிரதானமா மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை கீழே எத்தனை திட்டங்கள் இருக்கு? மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே எத்தனை திட்டங்கள் இருக்கு? 4 இருக்குண்ணே. ரைட். நான் இங்க பாருங்க, இந்த இருக்குண்ணா மகாவலி அபிவிருத்தி திட்டம். இதுவரையில இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டத்துல உண்டு இது மகாவலி அபிவிருத்தி திட்டம். இதுல வந்து பாருங்க பாப்போம், இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே வந்து 4 திட்டங்கள் இருக்கு. ஒன்று வந்து கொத்மலை திட்டம், அடுத்து வந்து விக்டோரியா. நோட்ஸ் புரட்டுங்க, எல்லாரும் நோட்ஸ் சீக்கிராக நோட்ஸ் புரட்டுங்க, புரட்டி பாருங்க. விக்டோரியா நீர்த்தேக்க திட்டம். அடுத்து வந்து ரந்தனிக்கலை நீர்த்தேக்க திட்டம், அதே மாதிரி ரந்தன்பே நீர்த்தேக்க திட்டம். இப்படி 4 நீர்த்தேக்க திட்டங்கள் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே இருக்கு. இந்த ஒவ்வொரு நீர்த்தேக்க திட்டமும் ஒவ்வொரு வகையில வந்து சிறப்பு வாய்ந்தது. இதுல மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்த்தேக்க திட்டம் பிள்ளைகள் ஒவ்வொரு விதத்துல வந்து சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப கொத்மாலை திட்டத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா, இந்த கொத்மாலை திட்டத்துல பாருங்க, இந்த கொத்மாலை திட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக உயரத்துல காணப்படக்கூடிய நீர்த்தேக்க திட்டம். இது ஒரு கேள்வியா வரலாம் சில நேரங்கள்ல. மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே இருக்கிற மிக உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீர்த்தேக்க திட்டம் நிகழ்பான். அப்ப அப்படி கேட்டா கொத்மலை திட்டம். கொத்மலை திட்டம் தான் மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு இழைக்கக்கூடிய மிக உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீர்த்தேக்க திட்டம். சரிதானே? ரைட். அதே மாதிரி பாருங்க, இலங்கையில இருக்கிற கல் நிரப்பப்பட்ட ஒரே அணைக்கட்டு இந்த கொத்மலை வாய்க்கு குறுக்காக கட்டிக்கக்கூடிய அணைக்கட்டு தான். சரிதானே? ரைட். இதுவும் ஒரு முக்கியம் சிறப்பான ஒரு விஷயம். என்ன, இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். அடுத்து வந்து பாருங்க, அப்பம் இலங்கையில முதலில் அமைக்கப்பட்ட நிலக்கீழ் மின் உற்பத்தி நிலையமும் இங்கதான் இருக்கு. ஆகவே 3 விதத்துல இந்த கொத்மலை திட்டம் வந்து சிறப்பு வாய்ந்தது. அப்ப இந்த 3ல ஏதாவது ஒன்றை வச்சு உங்களுக்கு கேள்வி வரலாம். இலங்கையில மகாவலி திட்டத்திலேயே மிக உயரத்தில் அமைந்திருக்க திட்டம் நிகழ்பான். அப்படி இல்லைன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற கல் நிரப்பப்பட்ட ஒரே அணைக்கட்டு எங்க இருக்கு நிகழ்பான். அப்படி இல்லைண்டா இலங்கையில் முதலில் அமைக்கப்பட்ட நிலக்கீழ் மின் உற்பத்தி நிலையம் எங்க இருக்கு நிகழ்பான். இப்படி 3 விதத்துல செய்யலாம், கேள்வியில் வரலாம். அப்ப 3 சிறப்புகள் இருக்கு இந்த கொத்மலை திட்டத்துக்கு. அடுத்து விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா, இதுல வந்து பாருங்க பாப்போம், இந்த இந்த திட்டத்தின் நோக்கம் மகாவலியினுடைய தெற்கு பிரதேசத்துக்கு நீர் வழங்குறது. ஏன்னா அதே மாதிரி நீர்மீன் சக்தி, நன்னீர் மீன் வளர்ப்பு, இதெல்லாம் அதுல கூடிய மிக முக்கியமான நோக்கங்கள். அடுத்து வந்து பாருங்க, இந்த விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்தின் கீழ் தெல்தனியா நகர் மூழ்கி. அப்ப அந்த மூழ்கிய தெல்தனியா நகருக்கு பதிலாக பாருங்க, குண்டசாலை, கரளியத்த, ரஜவல போன்ற பிரதேசங்கள்ல புதிய நகரங்களை வந்து உருவாக்கி இருக்கிறான். அப்ப இதுவும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ரந்தனிக்கலை நீர்த்தேக்க திட்டம். ரந்தனிக்கலை நீர்த்தேக்க திட்டம்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு இழைக்கக்கூடிய மிக அதிகமான அளவு நீரை கொண்டுள்ள நீர்த்தேக்க திட்டம் ரந்தனிக்கலை தான். அப்ப மிக அதிகமான அளவுக்கு நீரை கொண்டிருக்கிறதால தான் மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்த்தேக்க திட்டம் என்று சொன்னாலும் அதுவும் இந்த ரந்தனிக்கலை தான். ஏனென்றா ரந்தனிக்கலை தான் மிக அதிகமான அளவுக்கு நீர் வந்தன செய்து காணப்படுது. ஆகவே மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்த்தேக்க திட்டம் என்று சொல்லும் போது நம்ம ரந்தனிக்கலையை சொல்லலாம். ரைட். அதே மாதிரி பாருங்க பாப்போம், ரந்தன்பே நீர்த்தேக்க திட்டம் எடுத்தோம்னு சொன்னா மினிப்பே திட்டத்துக்கு அவசியமான பாசன நீரை தேக்கி தேவையான வழங்குறதுக்கு உதவுது. அதே மாதிரி நீர்மின் சக்தி எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது. ரைட். அப்ப இந்த கேள்விக்கு விட வந்து ரந்தனிக்கலை ஃபிஃப்த் ஆன்சர். என்ன, ஃபிஃப்த் ஆன்சர். ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பிரதான உணவுப் பொருள் அடங்கிய தொகுதி. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய மிக பிரதானமான உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுதி என்ன விட வரும்? என்ன விட? ஓகே. ஃபோர்த் ஆன்சர். செகண்ட் ஆன்சர். செகண்ட், ஃபோர்த், செகண்ட். ரைட். ஒவ்வொரு தடமும் ஒவ்வொரு விதமான விடைகளும் வருது. செகண்ட், ஃபோர்த்,
second, third, second, second. Right, okay. Very good. Second answer. Second answer. கோதுமை. இலங்கையில வந்து கோதுமை பயிர் செய்யப்படுறதில்ல. பிரதான உலகத்துல இடைவெப்ப வலய பிரதேசங்கள்ல தான் கோதுமை வந்து பயிரிடுவாங்கண்ணா. அப்ப இலங்கைக்கு வந்து அதிகமாக கோதுமை இறக்குமதி செய்யப்படுது. அதே மாதிரி சீனி, இலங்கையில வந்து சீனி உற்பத்தி நடக்குது. ஏன்னா இலங்கையிலையும் சீனி உற்பத்தி செய்யறாங்க. அதே மாதிரி இறக்குமதியும் செய்யப்படுது. பால்மா, ரைட், இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இலங்கையில வந்து பால்மா வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு என்ன செய்யுது, அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது. முக்கியமா நியூசிலாந்து இப்படியான நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு பால்மா அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது. இப்ப நம்ம அதிகமாக பரவக்கூடிய அங்கர் இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பால்மாக்கள் தான். ஏன்னா நம்ம நாட்டுல உண்மையாகவே பார்க்க போன பிள்ளைகள் பால்மா, அதாவது பால் உற்பத்திகள் வந்து மிக குறைவு. அதுவும் குறிப்பா பால்மாவெல்லாம் நம்ம நாட்டு உற்பத்திகள் சொல்லும் போது குறைவு. கிட்டத்தட்ட 25 விதமான அளவுக்கு தான் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான பால்மா உற்பத்தி நம்ம நாட்டில் இருக்கு. பால் உற்பத்தி மற்றதெல்லாம் வெளிநாடுகள் இருந்து இலங்கைக்கு என்ன செய்யப்படுது, இறக்குமதி செய்யப்படுது. சரிதானே? ரைட். ஆகவே செகண்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது உலக உணவு விவசாய அமைப்பு, ஏன்னா FAO சொல்லுவோம். இந்த அமைப்பினுடைய தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்கு? என்ன விட ஓகே ஓகே, ஃபோர்த் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். ஃபிஃப்த் ஆன்சர் கொஞ்சம் பேருக்கு. ரைட். ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் என்ன? கொஞ்சம் பேர் செகண்ட் ஆன்சர். ரைட். உலக விவசாய அமைப்பினுடைய தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து ரோம். ரோமாபுரிங்கிற ரோமதான். ரோமா. ஃபோர்த் ஆன்சர். ரைட். அடுத்தது, அங்கத்துவ நாடுகளின் போஷணை மட்டம் மற்றும் வாழ்க்கை நிலை என்பவற்றை அபிவிருத்தி அடைய செய்யும் நோக்குடன் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அமைப்பு. பாருங்க, அங்கத்துவ நாடுகளினுடைய போஷணை மட்டம் மற்றும் வாழ்க்கை நிலை என்பவற்றை அபிவிருத்தி அடைய செய்யும் நோக்கோட அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச அமைப்பு. எந்த அமைப்பு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் கொஞ்சம் பேருக்கு. ஓகே, தேர்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட், ஃபோர்த், செகண்ட், ஃபர்ஸ்ட். ரைட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். எல்லாம் 5 விடையும் வந்துட்டு. ரைட். அப்ப இதுக்கு விட வந்துட்டு உலக உணவு விவசாய அமைப்பு FAO. அங்கத்துவ நாடுகளுடைய போஷணை மட்டம், வாழ்க்கை நிலை என்பவற்றை அபிவிருத்தி அடைய செய்யக்கூடிய நோக்கம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச அமைப்பு வந்து உலக உணவு விவசாய அமைப்பு FAO. ரைட். அடுத்தது, இலங்கையினுடைய மொத்த பால் தேவையில் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாலின் அளவு. நான் இப்பதான் சொன்னேன். என்ன விட? இந்த கேள்விக்கு என்ன விட? ஓகே, தேர்ட் ஆன்சர். ஓகே, இப்பதானே சொன்னேன் நான். ஓகே, செகண்ட் ஆன்சர். செலியா. நேம் என்னோட செலி. ரைட். அடுத்து செகண்ட் ஆன்சர். ஓகே, கிருத்திகா. மற்றவர்கள் இப்பதானே சொன்னேன். ரைட். ஓகே, வெரி குட். செகண்ட் ஆன்சர் 25%. ஆனா இப்ப முன்ன பின்ன கொஞ்சம் கூடியிருக்கு. இலங்கையில வந்து பால் உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. சரியான? ரைட். நம்ம இத 15 பார்ப்போமா? ரைட். அடுத்து வந்து இலங்கையில் அதிக அளவு நிலப்பரப்பில் செய்ய பண்ணப்படும் பயிர் என்ன பயிர்? இலங்கையில் அதிக அளவு நிலப்பரப்பில் செய்ய பண்ணக்கூடிய பயிர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். செகண்ட் ஆன்சர் கொஞ்சம் பேருக்கு செகண்ட் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே. ரைட். இலங்கையில அதிக அளவு நிலப்பரப்புல செய்ய பண்ணக்கூடிய பெருந்தோட்ட பயிர் எது? இலங்கையில அதிக அளவு நிலப்பரப்புல செய்ய பண்ணக்கூடிய பெருந்தோட்ட பயிர் எது? யாரோட சொல்றேன். ஓகே, நெல். ஓகே, ரைட். நெல். ரைட். தேயிலை. ஓகே. ஓகே, நெல்.
ரைட். தென்னை. ஓகே. ரைட். நெல். வேற விடைகள்? வேற விடைகள் இருக்கா? வேற விடைகள்? ரைட். நெல். ஓகே. தேயிலை. ரப்பர். ஆ. ரைட். தென்னை. ஓகே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வருது. நெல் வந்துட்டு, ரப்பர் வந்துட்டு, தேயிலை வந்துட்டு, தென்னை வந்துட்டு. நெல்லுங்கிறது ஒரு பெருந்தோட்ட பயிரா இல்லையா? நெல்லுங்கிறது ஒரு பெருந்தோட்ட பயிரா இல்லையா? மிக முக்கியமான விஷயம் பாக்குறோமா? இந்த கிளாஸ் இடையில கட் ஆகினா திருப்பி இதே லிங்க்ல ஜாயின் ஆன லிங்க்லயே ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. மிக முக்கியமான விஷயம் பாக்குறோம். நெல்லுங்கிறது பெருந்தோட்ட பயிரா இல்லையா? இல்ல. எஸ். இல்ல. இல்ல. ஓகே. இல்ல. ரைட். நான் கேக்குறேன், ஏன் நெல்லுங்கிறது ஒரு பெருந்தோட்ட பயிர் இல்ல? நெல்ல ஏன் பெருந்தோட்ட பயிருக்குள்ள சேர்க்கல? பாப்போம் யாரோட சொல்றேன். நெல்ல என்ன கேள்வி என்னன்னா, நெல்லிக்கு தானே நெல்ல ஏன் பெருந்தோட்ட பயிருக்குள்ள சேர்க்கல? எஸ். நெல்லுங்கிறது உண்மையாகவே ஒரு பெருந்தோட்ட பயிர் இல்ல. ஏன் நெல் ஒரு பெருந்தோட்ட பயிர் இல்ல? ரைட். வெரி குட். ஏற்றுமதி இல்லை. சமவெளி பிரதேசத்தில் பயிர் செய்வதால். ஓகே. ரைட். ஏற்றுமதி செய்யறதில்ல. அது ஏற்றுமதி பயிர். ஓகே. ரைட். நெல்லுங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கணும். நெல்லுங்கிறது ஏன் பெருந்தோட்ட பயிர் இல்லைன்னு சொன்னா, நெற்பயிற்சியை வந்து ஏற்றுமதி செய்யப்படுறல. ஒரு பயிரை நம்ம அது பெருந்தோட்ட பயிர்ன்னு சொல்லி சொல்லணும்டா. ஒரு பயிரை ரைட், இந்த பயிர் பெருந்தோட்ட பயிரா இல்லையான்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, 3 விஷயங்கள் அந்த பயிர் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கும். அந்த 3 விடயங்களையும் பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு சொன்னா அந்த பயிரை நம்ம பெருந்தோட்ட பயிர்னு சொல்லுவோம். அந்த 3 விடயங்களும் என்னென்ன யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்பா. ஒரு பயிரை நம்ம பெருந்தோட்ட பயிர்னு சொல்றதுக்கு அந்த பயிர் 3 விடயங்களை பூர்த்தி செஞ்சிருக்கும். அந்த 3 விடயங்களும் என்னென்ன ஷோர்ட்டா சொல்லுங்க பாப்போம். டைப் பண்ணி விட சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 2-3 கிளாஸுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல பாப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நம்ம பாப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. எஸ். வெரி குட். ரைட். 2 பேர் சொல்லிக்கிறான். சம்ஹா, சப்ரியா, அகிலா. அகிலாட விட என்ன வெளிநாட்டவர் கொண்டு வரப்பட்டது அப்படியா? வெளிநாட்டு நபர்கள் கொண்டு வந்தால் அது பெருந்தோட்ட பயிர் நம்ம சொல்றா. ஓகே. அதுவும் சொல்றதுதான். ஆனா பிரதானமான 3 விடயங்கள் தானே.